ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் இந்த சம்சாரத்தில் இருந்துக்கிட்டே கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக பாவங்கள்லாம் வராமல் நடந்துக்கலான்றதை சொல்லிட்டு வர்றாரு. அந்த 21, 22 இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லிட்டு இப்போது அதனோட தொடர்ச்சியாக 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யக்ஞாயாசரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கர்ம சமக்ரம் பிரவிலீயதே, நம்மளோட பாவங்களெல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. இது எப்படி நடக்கும்? இப்படி நடக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா அதை தான் பகவான் வரிசையாக சொல்லிட்டு வர போகிறாரு. கத சங்கஸ்ய, நம்ம இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றுதல் அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் முதல்ல விட்டுறணும். கத சங்கஸ்ய அதெல்லாம் விட்டுடணும். முக்தஸ்ய, அப்படி விட்டுட்டோம்னாலே இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த பிடியிலேருந்து நம்ம விடுபடுவோம். ஏன்னா இந்த உலக விஷயங்கள்னால தானே நமக்கு திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புன்னு வருது. நம்ம எதுக்காகவும் ஒன்று ஆசைப்படுறோம், அதை நோக்கி செயல்படுறோம், கிடைக்குது கிடைக்காம போகுது. அப்போ அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்பங்கள், கோபம் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு பாவங்கள் ஏற்படுது, புண்ணியம், அதனால தான் மறுபிறவின்னு. அப்போ எப்போ நம்ம பற்றுதலை முதல் படியாக விட்டுட்டோமோ அடுத்த உடனே நம்ம சம்சாரம்ன்ற அந்த பிடியிலேருந்து நம்ம விலகிடலாம், அது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஞான அவஸ்தித சேதசக, ஆத்மாவிலே நிலை நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும் நமக்கு. அதாவது ஆத்ம விஷயங்கள்னா பகவானை நோக்கி செயல்படுறதுலேயே நமக்கு மனசு போகும். யக்ஞாய ஆச்சரதக அப்படின்னா உடனே என்னாகும், யக்ஞம் செய்யறதுக்காகவே யாகம் செய்யறதுக்காகவே விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு. அதாவது தனக்காகன்னு இல்லாமல் இந்த இடத்துல யாகம் அப்படின்றது ஒரு ஹோமம் செய்கிற மாதிரி அப்படின்றது இல்லை, பகவானுக்காக பூஜை. தனக்காக ஒரு சுயநலமாக இல்லாமல் பகவானுக்கு பூஜை, பக்தர்களுக்கு பூஜை, உலக நன்மைக்காக அப்படின்னு செய்கிற விஷயங்கள் தான் யக்ஞாய ஆச்சரத்தக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு தொடர்ச்சியாக வருது. முதல் படி என்ன? பற்றுதலை விட்டுறணும். நம்ம உலக விஷயங்களில் இருக்கிற பற்றுதலை, அந்த பற்றுதலை எப்போ விடுறோமோ அப்போவே இந்த சம்சாரம் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான பிடி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அப்படி விலகிடுச்சுனாலே, உலக விஷயங்களுக்கு நமக்கு சிந்தனை போகலைனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆத்ம விஷயங்களை நோக்கி சிந்தனை போக ஆரம்பிக்கும். அப்படி போக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், பகவானுடைய விஷயங்கள்லேயே நிறைய செயல்பட ஆரம்பிப்போம். நமக்காகன்னு எதையும் செய்ய மாட்டோம். ஏன்னா மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு இல்லையா, பற்றுதெல்லாம் விட்டதுனால, சம்சாரமோட பிடி நம்மளை விட்டு போனதுனால, ஆத்ம விஷயங்கள் பற்றியே நினைக்கிறதுனால மனசில் இருக்கிற அழுக்கு போயிடுச்சுன்றதுனால நம்ம பகவானுக்காக, பக்தருக்காக, உலக நன்மைக்காகன்னு இப்படி பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் என்னாகும், நம்மளோட பாவங்கள் எல்லாம் மொத்தமாக போயிடும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், கர்ம சமக்ரம் பிரவிலியத்தை அப்படின்னு சொல்லுது. அப்போ கர்மம்னா செயல்கள் இல்லையா, அப்போ நம்ம செஞ்ச செயல்களே போயிடுமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நம்ம அதனால் வரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலுமே நம்மளால் பர்ஃபெக்டாக ஒரு தப்பு கூட இல்லாமல் செய்ய முடியும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. யாரனோட மனசான நோகிற மாதிரி ஆகும், இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்வோம், நம்ம யார் மேலேயான கோபப்படலாம், எவ்வளவோ தப்புகள் நடக்கும். அதனால வரக்கூடிய பாவங்கள் அது போயிடும் தான் பகவான் சொல்கிறாரு. செயல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்க, அதை கர்மயோகமாக செய்ய, ஆனால் பாவங்களும் நமக்கு வராமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உலக விஷயங்களில் ஆசை வைக்காமல் உயர்ந்த பலன், பகவான் அப்படின்ற அந்த உயர்ந்த பலன் மேலே ஆசை வச்சு உலக விஷயங்களில் பற்றுதல் இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, சம்சாரம் இல்லை பாவங்கள் கிட்டக்க கூட நெருங்காது, இல்லை அப்படின்னா சம்சாரத்தால் கட்டுப்பட மாட்டான், இல்லை அதுக்கும் ஒரு படி மேலே போய் இந்த மாதிரியாக நடந்துக்கிட்டால் அழிஞ்சே போயிடும் பாவங்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது போல் நம்மளும் நடந்துக்க முயற்சிக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.